விநாயகன் 13 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். விநாயகன் 14 மாண்புமிகு உறுப்பினர் ஏபி ஜெயசங்கரன் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஜெயசங்கரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த கோரிக்கைப்படி ஆத்தூர் திருப்பதி வழித்தடத்தில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இருமாநில எல்லைக்குட்பட்ட இயக்கப்பகுதி. எனவே இருமாநில ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் போது பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயசங்கரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் டாக்டர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு தெய்வ அம்மா இருபெருந்தெவில் தேசியக்கு வணங்கி இருபெருந்தெவில் அருளாசியோடு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் வருங்கால தமிழகத்தின் 27 முதல்வர் வரைக்கின்ற எங்களை மண்ணின் மைந்தர் அண்ணா எடப்பாடி அவர்கள் இந்த நேரத்தில் வணங்கி அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி எனது தொகுதி ஆத்தூர் தொகுதி மக்களையும் வணங்கி இந்த ஆத்தூர் அதன் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஆத்தூர் கெங்கவெள்ளி ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து பொதுமக்களும் திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே செல்வதுன்னா கள்ளக்குறிச்சி போய் தான் இன்னைக்கு வந்து பஸ் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. அங்கே திருவண்ணாமலையில் அங்கே பஸ்ஸு அங்கே திருவிழா காலம் இருந்தாக்க அங்கே பஸ் ஏறுறதுக்கு எங்களுக்கு முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் எங்களுக்கு நேரடியாக ஆத்தூரிலிருந்து திருப்பதி சொல்றதுக்கு உடனடியாக அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவு விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய பல வணக்கங்களுக்கு நானும் வணங்கி இந்த பதிலை சொல்கிறேன். அவரே குறிப்பிட்டதை போல கள்ளக்குறிச்சிக்கு போகணும்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து திருப்பதிக்கு 5 பேருந்து இயங்குது. சின்ன சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருப்பதிக்கு 2 பேருந்து இயங்குது. சங்கராபுரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருப்பதிக்கு 2 பேருந்துகள் இயங்குகிறது. இதெல்லாமல் அவங்களுடைய மாவட்ட தலைநகரான சேலத்தில் இருக்கின்ற புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் கோட்டத்தின் மூலமாக 2 பேருந்துகளும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக 7 பேருந்துகளும் இயங்கி வருகிறது. இதில் ஆத்தூரிலிருந்து சேலம் போவதற்கு 199 நடை பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆத்தூர்லேருந்து கள்ளக்குறிச்சிக்கு 229 நடைகள் இயக்கப்படுகிறது. அதனால் இந்த பேருந்துகள் அங்கே போனால் அங்கேருந்து போவது எளிதாக இருக்கும். இருந்தாலும் உறுப்பினர் நேரடியாக போவதற்கு பேருந்து வசதி கோருகிறார். அதை ஏற்கனவே நான் சொன்னது போல இருமாநில இயக்கத்திற்கு உட்பட்டது இது. எனவே ஒப்பந்தம் ஏற்படுகின்ற போது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயசங்கரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தலைநகர் சென்னையில் தற்போது 100கணக்கான புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இப்பேருந்துகள் இயக்கும் உரிமை தனியாருக்கு வழங்கப்பட்டு இருப்பதாகவும் தினசரி கலெக்ஷன் தொகையை காட்டிலும் 2 மடங்கு அவற்றிற்கு வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன. அவ்வாறு எத்தனை பேருந்துகள் புதிதாக இயக்கப்படுகின்றன, எந்த நிறுவனத்துக்கு குத்தகை விடப்பட்டுள்ளன, அவற்றிற்கு தினசரி குத்தகை தொகை எவ்வளவு, எத்தனை ஆண்டுகளுக்கு குத்தகை உரிமம் வழங்கப்பட்டுள்ளன, அரசுக்கு இதனால் ஏற்படும் கூடுதல் செலவு எவ்வளவு போன்ற விவரங்களை அவைக்கு தெரிவிப்பார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு தொடர்பில்லாத கேள்வியை கேட்கிறார். இது குறித்து முன்னாடியே தகவல் தெரிவித்திருந்தால் அதற்கான தகவல்களை திரட்டி சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு கேட்டிருக்கின்ற கேள்விக்கு சொல்ல வேண்டிய பதில், இந்த மின்சார பேருந்து தான் தனியாருடைய ஒப்பந்த பேருந்தாக இயக்கப்படுகிறது. அது அந்த பேருந்துகளை தயாரிக்கின்ற அசோக் லைலேண்ட் நிறுவனத்துடைய துணை நிறுவனமான ஓம் என்கிற நிறுவனம் தான் இயக்குகிறார்கள். எனவே அவர்கள் தயாரிக்கின்ற வாகனத்தை அவர்களே பராமரித்து அவர்களே இயக்குகின்ற அடிப்படையில் தான் இயங்குகிறது. இதில் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. காரணம், நாம் ஒப்பந்த அடிப்படையில் தான் இயக்குகிறோம். அவங்க என்ன டெண்டர் போட்டிருக்காங்களோ அந்த டெண்டர் அடிப்படையில். ஆனால் மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை நல்ல முறையில் லாபகரமாக இயங்கி வருவதால் எந்த நஷ்டமும் இல்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைநகரமான புதுக்கோட்டையில் இருந்து தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களான வேலூர், திருச்செந்தூர், திருநள்ளாறு போன்ற நகரங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்கள் ஏற்கனவே சென்னைக்கு பேருந்து இல்லை என்று கோரிக்கை வைத்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலம் புதுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு பேருந்து இயக்கப்பட்டது.
அதற்கு பிறகு குளிர்சாதன பேருந்தும் இயக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2 கொடுத்ததுனால உடனே அவர் இப்போ திருச்செந்தூர் கேட்கிறார். அவருடைய கோரிக்கை வருங்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் 2009ஆம் ஆண்டு புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இன்று வரை பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. ஆக்சுவலாக பஸ் நிலையமா இல்லைனா கூட பணிமனையாவோ இல்லைனா டூரிசம் போர்டுக்கு சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதோ சென்னையிலேருந்து சேலம் போகிறதுக்காக, ஏன்னா அங்கே நிறைய நகாய் ப்ராப்ளம் இருக்குது, கேஸ் இருக்கிறதுனால முடியாதுன்னு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். நிதின் கட்காரி மத்திய அமைச்சரிடம் லெட்டராக கொடுத்துருக்கோம். 3 மாதத்தில் அந்த பஸ் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும்னு சொன்னார். அப்படி அது முடியாத பட்சத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா 2009 கட்டி அரசு நிதி வீணாகாமல் இருக்கிறதுக்காக அதை பணிமனையாவோ இல்லைன்னா டூரிசம் போர்டு கொடுத்து சென்னை டு பெங்களூர் போகிறவங்க நின்று சாப்பிட்டுட்டு போகிறதுக்கான ஹோட்டலில் இல்லை வேறு ஏதாவது வணிக வளாகமாக மாற்றி கொடுக்கும்போது முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டார். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் குறிப்பிடுகின்ற பேருந்து நிலையம் என்பது போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமானது என்பதாக எனக்கு தகவல் இல்லை. அது நகராட்சி நிர்வாகத்துறைக்கு சொந்தமானதாக இருக்கும். எனவே மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து அது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடிக்கை. மாண்புமிகு உறுப்பினர் ஜே பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலா நிறைந்த மாவட்டம். குறிப்பாக முட்டம் கடற்கரை, சுசீந்திரம் மண்டைக்காடு கோயில், பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகள், அது மட்டுமல்லாது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி ஆக இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு தகுந்த பேருந்துகள் இல்லை. பல பேருந்துகள் புதிதாக இயக்கப்பட்டிருந்தாலும் கூட சுற்றுலாவுக்கு மிகவும் முக்கியமாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பதை நேரத்திலே தெரிவித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சுற்றுலா பேருந்து அடிஷனலாக இயக்க முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறியும். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இதுபோன்று சுற்றுலா தலங்கள் வழிபாட்டு தலங்களுக்கான பேருந்துகளை பரிட்சார்த்த முறையில் இப்போது நாம் இயக்கி வருகிறோம். கும்பகோணத்தில் சுற்றி இருக்கின்ற நவகிரக கோயில்களுக்கு இப்போ ஆன்மீக தலங்களை இணைக்கின்ற வகையில் ஒரு சுற்று பேருந்து இயக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது. தற்போது சென்னையிலே இதுவரை அதுபோன்று சுற்றுலா தலங்களை இணைக்கின்ற பேருந்து இல்லை என்ற குறையை நீக்குகின்ற அளவிற்கு கடந்த வாரத்தில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் சுற்றுலா பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பழைய பேருந்துகளின் 80களில் இயங்கிய பேருந்துகளை போன்று வடிவமைக்கப்பட்ட விண்டேஜ் முறையிலான அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற முக்கிய தலங்களாக இருக்கின்ற நம்முடைய மெரினா கடற்கரை போன்ற பகுதிகளிலிருந்து சுற்றி துவங்கி சென்ட்ரல் வரை ஒரு சுற்றுவட்ட பாதையில் இயக்கப்படுகிறது. எனவே வரும் காலத்தில் நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்கள் வைத்த கோரிக்கைப்படி கன்னியாகுமரியில் இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது திருவள்ளூர் போலிவாக்கம், பாக்குப்பேட்டை, பாப்பரம்பாக்கம், நயப்பாக்கம், மேவலூர் குப்பம் மற்றும் பூந்தமல்லி வரை இயங்கிக் கொண்டிருந்த அந்த பேருந்து இயக்கப்படுமா? அதே போல T93, T72A கனகமாசத்திரம், அத்திப்பட்டு அந்த பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை தயவுசெய்து அமைச்சரவர்கள் நீக்கணும். ஏன்னா மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சியில் இப்போ நீங்கள் விண்டேஜ் பஸ் விடுறீங்க, டபுள் டக்கர் பஸ் விடுறீங்க, ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால் திருவள்ளூர்லேருந்து நிறைய பேர் வேலைக்கு சென்னைக்கு வர்றதுனால திருவள்ளூர் டு சென்னை அதிகமான பஸ் விடணும். மப்பேடுலேருந்து சுங்குவாசத்திரம், மப்பேடு வர திருவள்ளூர்லேருந்து இயங்கிட்டு இருக்க பஸ் சுங்குவாசத்திரம் வரலாம் நீட்டிக்கணும். அதே போல் கனகமாசத்திரம் வர வரக்கூடிய பேருந்து தருத்தணி வரலாம் நீட்டிக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு அது பேருந்து வசதியாக பயன்படுத்துவாங்க. அதனால் அமைச்சர்கள் தங்களை இந்த நேரத்தில் நான் இந்த பேருந்துகளில் ஒரு கோரிக்கையாக வைக்க ஒரு கடிதம் கொடுக்குறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நிச்சயமாக இதை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் உட்காருங்கண்ணா. அண்ணா நீ உட்கார்ந்தா தான் நான் பதில் சொல்லலாம். மாண்புமிகு உறுப்பினர் ஆனால் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் ஏற்கனவே கையில் டைப் பண்ணி வச்சிருக்காரு. அது இப்போ என்கிட்ட நேராக கொடுப்பதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கோரிக்கை வைத்திருக்கார். அதை கையில் கொடுத்துட்டா உடனடியாக அலுவலர் இடத்துல கொடுத்து விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். கொஞ்சம் பெருங்கேள்வியாக கேட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்